பந்திலேயே சாப்பிடுறது ஒரு பெரிய சந்தோஷம். என்னடி சனனி எங்க? இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு சொன்னாங்க. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாரும் உட்காருங்க. நீ உட்காரு. ஏப்பா ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து பரிமாறுங்க. ஏப்பா போங்கப்பா. என்னண்ண நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுறியா? அதெல்லாம் என்னால போக முடியாது. ஏப்பா கதிரு, செய்யறத முழுசா செய்யணும்ப்பா. இத்தனை வருஷம் நம்மள உட்கார வச்சு அவுக்கு போட்டாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு தடவை போ. சரிப்பா, நீங்க போலன்னா நான் போறேன். மாமா இருங்கண்ணே, எல்லாத்துக்கும் நான் போறேன் நான் செய்யறேன்னு எல்லாத்தையும் நீங்களே பண்றீங்க. நீங்க எதுவும் போக தேவையில்ல, நான் போறேன், நான் போய் செய்யறேன். வாடா போப்பா கதிரு. வாயா நீயும் பரிமாறு. இது கடைசியா? நீ எப்ப சும்மா நிக்கிற? பரிமாறு. டேய் நல்லா போடுற. போதும்பா, போதும் போதும் போதும். இந்தா என்ன பண்றீங்க? என்ன இப்படி அள்ளி வைக்கிறீங்க? ஐயோ வேணாம் விடுங்க. எனக்கு தான் வேணாங்கறல விடுங்க. போதும், மேலதான் சிந்துது. ஒழுங்கா பரிமாறதா இருந்தா பரிமாறு, இல்லன்னா இங்க இருந்து போ. ஏப்பா ஏ கதிரு, பொறுமையா பண்ண. இந்தா ரசத்தை ஊத்துறேன். எதுக்கு இப்படி எங்களை சாவடிக்கிறீங்க? ஏங்க என்ன பண்றீங்க? ரசம் ஊத்துறேன். என்ன இத்தனை வருஷம் உங்களுக்கு ஆரம்பமே நான் ரசத்தை தான் ஊத்துனேனா? என்ன வந்துருச்சு இப்போ? முதல்ல ரசத்தை ஊத்தி சாப்பிடு, அப்புறம் குழம்பு ஊத்தி சாப்பிடு. ஆமா, அப்படித்தான் திம்பியலா? சாதம் குழம்பு கூட்டு பொரியல்னு அதெல்லாம் சாப்பிட்டது இல்ல இத்தனை வருஷம். அதெல்லாம் நாங்க நடுவுல போடுவோம். ஆமா, நடுவுல போடுங்க, நாய் வந்து திங்க. என்னடி வேணும் உனக்கு? சாம்பார் தானே வேணும்? என்ன இது மனசு எப்படி சாப்பிடுறது? இப்ப சாம்பார் வேணும்னு கேட்டா சாம்பார் ஊத்துனேன். சண்டை போட்டு அப்படியே நாங்க சாப்பிடவே இல்ல. இப்ப உப்பை கேட்டா உப்பள்ளி கொண்டு வந்து கொட்டுவாளாத்தே. இத்தனை வருஷம் இப்படித்தான் சாப்பாடு கொட்டுவோம் உங்க பிள்ளைகளுக்கு. போங்க அங்கிட்டு. நீ போ. இது எப்படி திங்குறது? அப்படிதான் கையில எடுத்து வாயில சாப்பிடு. போடா. எடுத்து அப்படி மூஞ்சில விசிறி விடணும். இனிமே இப்படி போடணும் சாப்பாடு, அப்பதான் புத்தி வரும். சாதத்தை கேட்டா அடுப்புல உட்கார வச்சு அரிசி திங்க சொல்லிட்டு அடியில கொல்லிக்கட்டையை வைப்போமா? அதை விட்டுருங்க, வேற எல்லாம் வைப்போம். தர்சா எல்லாம் எடுத்துட்டு வா. என்ன சார், கலெக்டர் பதவியில் இல்லை, காத்திருப்போர் பட்டியலில் தான் இருக்காங்க. ஸோ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பெருசாக ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? நீங்களே பதவியில் இருக்கும்போதும் சரி இல்லைனாலும் சரி உங்கள் மேலே எனக்கு எப்பவும் மரியாதை இருக்கு. அப்புறம் ஏன் சார் இவ்வளோ தயக்கம்? கலெக்டருங்கிற பொறுப்பையும் ஐஏஎஸ்ங்கிற பதவியும் ஒதுக்கி வச்சிருங்க. சாதாரண பொண்ணுக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கூட உடனே ஆக்ஷன் எடுத்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது நம்ம கடமை தானே? என்ன சார் சிரிக்கிறீங்க? எனக்கு புரியல. மேம், வெளியே இருந்து பேசினா ஓகே, ஆனா யூ நோ த சிஸ்டம். மேலிடத்துல இருந்து பிரஷர் வராத வரைக்கும் நம்ம அதிகாரத்தையும் பொறுப்பையும் முழு வீச்சில் பயன்படுத்த முடியும். நமக்கு அழுத்தம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சுதான் மேடம் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார், நியாயமா இருக்குன்னு நம்ம மனசாட்சிக்கு பட்டா மேல் இடத்துல இருந்து என்ன அழுத்தம் வந்தாலும் நம்ம கடமையில இருந்து தவறக்கூடாதுல்ல சார்? அப்படிதான் சார் நாளை செயல்பட்டு இருக்கேன். அதனாலதான் மேடம் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. சோ என்ன சொல்ல வரீங்க? மேடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் போல்டா அணுகுவீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் நிதானத்தோட ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், நான் ஆலிவர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு.